இன்று ஷாபான் பிறை 12 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஷபே பராத், ஷாபானுடைய புனிதமான பராத் உடைய இரவு வந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த துன்யாவிலே உலகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனுக்கு படைத்த வாழ்க்கையின் வழிமுறைகள் வேறு, வாழ்க்கையினுடைய வாழ்நாட்களும் வேறு, அதனுடைய இன்று வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வழிவகைகளும் வேறாகப்பட்டுவிட்டது. வாழ்நாளுடைய அளவுகோலும் குறைந்துவிட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா 1000 ஆண்டுகள் வாழ வச்சார். 1000 ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அல்லாஹ் தஆலா படைச்சு ரூஹ் கொடுத்தாங்க இல்லையா? அப்ப அந்த ரூஹ் கொடுக்கும் பொழுது அந்த ரூஹ் உடல் முழுவதும் பரவி வரும் பொழுது அவருடைய நாசி மூக்குக்கு வரும் பொழுது என்ன ஆச்சுன்னா தும்மல் வந்துச்சு. அச்சுன்னு ஒரு தும்மல் போட்டது. தும்மல் போட்ட உடனே அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், குல் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கிறான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், யர்ஹமுக்கல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும். அந்த ரஹ்மத்தினுடைய விஸ்தீரணம் எவ்வளவு தெரியுமா? 1000 வருஷம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அல்லாஹ் தஆலா முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயில வந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ரஹ்மத்தை கொடுக்கின்றாங்க. அல்லாஹுக்கு வேணுங்கிறது அது ஒன்று மட்டும்தான். நீங்க என்ன வேணாலும் உலகத்தில் என்ன செய்யுங்க, நன்மையான காரியங்கள் செய்யுங்க. ஆனா அல்லாஹுவுக்கு தேவையானது அந்த ஒற்றை வார்த்தை தான். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மஹ்ஷர்ல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தா தராங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் சொர்க்கம் தான். அந்த சொர்க்கத்தில் நுழைந்த மனிதன் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் தான். அந்த அல்ஹம்துலில்லாஹ்வை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்வான். சரி, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 1000 ஆண்டுகள் கொடுத்தான் இல்லையா? இந்த 1000 ஆண்டு காலங்கள் வாழுவதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த முழு உலகத்தையும் காண்பிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய வழி தோன்றது கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டினான். அதுதான் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளின் உலகம் என்பதாக நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்ற அவங்க முதல் கியாமத் நாள் கடைசி மனிதன் வரைக்கும் உள்ள எல்லா ரூஹுகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டி அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரூஹுகள்ல யாரெல்லாம் அதை ஆமோதித்தார்களோ, ஆமா நீதான் எங்களுடைய ரப்பு, நீதான் என்னை படைத்தாய் என்று எந்த ரூஹெல்லாம் ஆமோதித்துக் கொண்டனவோ அவைகள் தான் மூமின்களாக படைக்கப்பட்டார்கள் என்பதாக நாம் கிதாபுகளிலே காணுகின்றோம். அன்பான பெருமக்களை, இன்னொரு விஷயம் சொல்வார்கள், அந்த ஆலமுல் அர்வாஹில ஒட்டுமொத்த ரூஹும் ஒன்னா நிற்கும் பொழுது நம்ம பக்கத்துல யாரையெல்லாம் பார்த்தோமோ, நம்ம பக்கத்துல யாரையெல்லாம் கண்ணால பார்த்தோமோ அவர்கள் இந்த துன்யாவில் பார்க்கும் பொழுது சில பேரை பார்த்தோம்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சில பேருக்கு தோணும் தெரியுமா? உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேனே அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். துன்யாவில் எங்கேயாவது பார்த்து இருந்திருக்கலாம். சொல்லுவார்கள் பெருமக்கள், ஆலமுல் அர்வாஹ் நீ பார்த்த அந்த உயிரினம் நீ இந்த துன்யாவில் பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வு தான் அது.
அப்படி பார்க்கக்கூடிய அந்த அருவாகுகள் உலகத்தில் வாழும் பொழுது நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ நமக்கு என்ன செய்வாங்க, தென்படுவார்கள். இது விஷயம் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு ரூஹையும் பார்க்கும் பொழுது ஒரு ரூஹம் மட்டும் ஜொலிக்குது, ஒரு ரூஹம் மட்டும் ஜொலிக்குது. யார சொல்ல அல்லாஹ் கேட்கிறாங்க, யாரெல்லாம் மன் ஹாதா, இவர் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் தான் தாவூது நபி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மாஷா அல்லாஹ், தாவூது நபியோட சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. அவருக்கு ஆயுள் காலம் 40 வருஷம், 40 ஆண்டு தான் ஆயுள் காலம். இவ்வளவு அழகான சிறப்பான ஒரு உயிருக்கு 40 ஆண்டுகளா? என்னுடைய ரூஹுல இருந்து நான் ஒரு 60 ஆண்டு காலங்களை அவருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துஆ செஞ்சாங்க. உடனே அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிட்டான். அல்லாஹ் தஆலா உடனே கபூல் செய்த விஷயங்கள்ல இந்த துஆ ஒரு முக்கியமான துஆ. உலகத்தில் நீங்க பார்த்துருக்கலாம், பெருங்கொண்ட தலைவர்கள் அதிகமான நாட்கள் வாழும் பொழுது சில பேர் சில வார்த்தைகளுக்கு மனப்பூர்வமாக சொல்லுவாங்க, என் ஆயுசுல 10 வருஷம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவா அல்லாஹ் உடனே கபூல் செய்வாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வியாபாரத்துக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சு அழுகுறாங்க. ஏன் யா ரசூலுல்லாஹ், அவர் வியாபாரத்துக்கு போறாங்க, ஏன் கண்ணீர் வடிச்சு அழுகுறீங்கன்னு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது சொன்னாங்க, இவர் போறாரு, போயிட்டு திரும்பி வர மாட்டார், இவருடைய ஆயுள் காலம் முடிய போகுது, இவர் வஃபாத்தாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கண் கசிகிறாங்க. போனவர் திரும்பி வந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லி நடக்காம இருக்குமா? நடக்காத விஷயத்தை விசுவாசம் சொல்லுவாங்களா? அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் வந்த அந்த கார்பூஜாரியை கேட்குகின்றார்கள். அப்போ அவங்க போயிட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும் பொழுது இரவில் ஒரு இடத்தில் தங்கல் இருந்தது. அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில் மிகவும் ஏழ்மையான பெண் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வயதான ஒரு மூதாட்டியும் இருந்தார். நான் அவரிடத்தில் சென்று, அம்மா என்னிடத்தில் கொஞ்சம் மாவு இருக்குது, அந்த மாவை உங்களுக்கு தர்றேன், அந்த மாவை நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு ரொட்டி சுட்டு தர்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ரொட்டி சுட்டு தர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவை வாங்கி பிசைஞ்சு எனக்கு ரொட்டி சுட்டு கொடுத்தாங்க. நான் அந்த அம்மாட்ட விசாரிச்சேன், ஏமா இவ்வளவு சோகமாவே இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க தான், எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, இந்த 3ஐயும் கரை சேர்க்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மிகப்பெரிய செல்வ சீமான், அவருடைய வியாபாரம் 100% சக்சஸ், 100% சக்சஸ். போயிட்டு வந்த வியாபாரத்தினுடைய மொத்த லாபத்தையும் அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்தாங்கம்மா, இதை வச்சு உங்களுடைய பெண் பிள்ளைகளை குமர்களை கரையேற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த 3 குமர்களும் செய்த துஆ, யா அல்லாஹ், இவருக்கு எங்களுடைய ஆயுட்காலங்களிலிருந்து 10 ஆண்டுகளை நீ அவர்களுக்கு வழங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச அந்த துஆவினுடைய விளைவு அவருக்கு வர இருந்த மரணம் தள்ளி கொண்டது. பெருமக்களே, வாழ்க்கையில நாம் அல்லாஹ்வினுடைய கலா கதரை நம்பாம இருக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் கலா கதர் சம்பந்தமான விஷயங்களை நம்ம பராத்துடைய இரவுல பேசுவோம். கலா கதர் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய ஒரு இரவு பராத்துடைய இரவு வந்துகிட்டு இருக்குது. அந்த இரவுல நம்ம இன்ஷா அல்லாஹ் கலா கதர் சம்பந்தமான விஷயங்களை பேசுவோம். ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள், 3 நாட்கள் மட்டுமே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற மனிதர் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தின் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய ஆயுட்காலங்களில் தர்மங்களை அவர் அதிகமாக செய்யும் பொழுது அவர்களுடைய ஆயுட்காலம் அதிகமாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயுள் காலம் சம்பந்தமாக ஆயுளில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்பதை நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம முதல்ல அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ், என்னுடைய ஆயுளில் பரக்கத்து செய்வாயாக, என்னுடைய ஆயுள்ல பரக்கத்து செய்வாயாக.
ஆயுள்னா ஆயுள் அதிகமான காலம் வேணும்னு கேட்கக்கூடாது. 100 வருஷம் 150 வருஷம் வாழணும்னு கேட்கக்கூடாது. நம்ம எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை பரக்கத்தான வாழ்க்கையா அமைஞ்சிடணும். அதுக்கு மாத்திரம் துவா செய்யக்கூடாது. யா அல்லாஹ், நான் வாழும் காலம் எல்லாம் அமலன் சாலிஹா, சாலிஹான அமலை செய்யக்கூடிய நல் வாய்ப்பை எனக்கு நல்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். பெருமான சஸ்தவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான துவா உங்களுக்கு சொல்லித் தர்றேன். நீங்க எப்பவுமே அந்த துவா அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அலமு லிமா லா அலமு பிஹி என்ற துஆவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. யா அல்லாஹ், நான் வாழும் காலமெல்லாம் உன்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துடணும். நடக்கிறோம், அல்லாஹ் நம்மளை நடக்க வைக்கிறான். பார்க்கிறோம், அல்லாஹ் நம்மளை பார்க்க வைக்கிறான். பேசுகின்றோம், அல்லாஹுதான் என்னை பேச வைக்கின்றான், அல்லாஹுதான் உங்களை கேட்க வைக்கின்றான் என்ற சிந்தனையோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். நான் தான் செஞ்சேன், நான் தான் பேசினேன், நான் தான் பார்த்தேன், நான் தான் அவருக்கு காசு கொடுத்தேன், நான் இல்லைன்னா அவர் வாழ முடியாது, நான் இல்லைன்னா என் குடும்பம் என்ன நடுத்தரில் போய் நிற்கிறோம், நான் இல்லைன்னா என்ன என் மனைவி வாழ முடியாது. இல்லை, அல்லாஹுதான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வாழ வைக்கிறான். நாளைக்கே நான் மூத்தா போயிட்டாலும் என் குடும்பம் வாழத்தான் செய்யும். ஏன்? அந்த குடும்பத்திற்கு அல்லாஹுதானே உணவளிக்கின்றான், நான் இல்லையே. பெருமக்களே, அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அல்லாஹும்ம அன்னி அலா திக்ரிக, உன்னுடைய சிந்தனையோடே வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. வ அன் ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் என்னை ஆக்குவாயாக. அதுதான் பெரிய வாழ்க்கை, அதுதான் பரக்கத்தான வாழ்க்கை. நீங்க கொஞ்ச காலமா வாழ்ந்தாலும் அந்த கொஞ்ச காலத்திலும் சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வினுடைய அந்த நன்றியின் மீது, அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரத்தின் மீது நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தோடு வாழக்கூடிய அந்த சிறு வாழ்க்கை தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அபிவிருத்தியான வாழ்க்கையை வச்சிருக்கிறோம். அபிவிருத்தியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த பொன்னான வாய்ப்பை நாம் பெற்று விடுவோமேயானால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தாக்கிடுவோம். பரக்கத்தான வாழ்க்கையில இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, இன்னொரு விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமும் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய நாவும் எப்படி முக்கியமோ அதே போன்று ஒழுக்கமான வாழ்க்கையும் முக்கியம். ஒழுக்கமான வாழ்க்கையும் முக்கியம். ஐயோ ஐயோ அஃலலு மினன் நாஸ், மனிதர்களே மிக சிறந்தவர்கள் யாருன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தால உம்ருஹு வ அமலன் சாலிஹன், யார் சாலிஹான அமலோடு அதிக நாட்கள் வாழ்றாங்களோ அவங்க தான் சாலிஹான அமலோடு அதிக நாள் வாழக்கூடியவங்க. 2 பேர் முஸ்லீம் ஆனாங்க, 2 பேர் முஸ்லீம் ஆனாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலியமான ஒரு சம்பவம் ஞாபகப்படுத்தும். அந்த 2 பேர்ல ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டாரு ஒரே மாசத்துல. முஸ்லீம் ஆகி ஒரே மாசத்துல ஷஹீத் ஆயிட்டாரு. இன்னொருத்தர் 1 ஆண்டு காலங்கள் அதிகமாக வாழ்றாரு. அப்போ ஒருத்தர் கனவு காண்கிறாங்க. அந்த கனவுல ஷஹீதானவர் தாமதமா சொர்க்கம் போகிறார். 1 வருஷம் கழிச்சு மௌத்தா போனார்ல, அவர் முதல்ல சொர்க்கம் போறார். இப்ப இது சம்பந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலுல்லாஹ், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், 2 பேர் வந்து இஸ்லாம் ஆனாங்க அவங்கள்ட்ட, அதுல ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டாரு, ஷஹீதினுடைய அந்தஸ்தை பத்தி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க, கேள்வி கணக்கு இல்லாத சொர்க்கம் கிடைச்சு போயிடும். அப்படி இருக்க சொர்க்கம் முதல்ல செல்ல வேண்டிய ஷஹீத் லேட்டா சொர்க்கம் போறாரு, அதிகமான அமல் செஞ்சவர் முதல்ல சொர்க்கம் போறாரு, அதாவது அதிகமான காலங்கள் 1 வருஷ காலங்கள் அதிகமாக வாழ்ந்தவர் முதல்ல சொர்க்கம் போறான்னு சொன்னாங்க. அந்த 1 ஆண்டு காலங்கள் அவர் எத்தனை ரக்காத்துகள் தொழுதிருப்பார், எவ்வளவு துஆ செய்திருப்பார், எத்தனை திக்ருகள் செய்திருப்பார், எத்தனை இஸ்திக்ஃபார்கள் செய்திருப்பார்,
எவ்வளவு நோன்புகள் நோற்றி இருப்பார். என்பதற்குரிய பெருமக்களே, அந்த அமலன் சாலிஹன், சாலிஹான அமலை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். சாலிஹான அமலை முன்வைக்க வேண்டும். ஒழுக்கமா வாழணுங்கிற என்ன வேணுங்கிற, அதிகமான நாள் வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா என்ன இருக்கணும்? ஒழுக்கமான வாழ்வு வேணும்னு என்ன இருக்கணும்? பொதுவாக இளைஞர்களுக்கு சமயங்கள்ல ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். அந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் எதிர்பார்ப்பேன், யாராவது வந்து அந்த துவாவை நம்மள்கிட்ட கேட்பாங்களா, நம்ம அந்த துவாவை அவங்களுக்கு எழுதி கொடுப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த விஷயத்துல சொல்லும் பொழுதெல்லாம் எதிர்பார்க்கறது உண்டு. ஆனா இது வரைக்கும் இந்த விஷயத்தை ஒரு 3 வாட்டி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 3 வாட்டி சொன்னதுலையும் ஒரே ஒரு பையன் மட்டும், இளைஞன் மட்டும் என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு துவா சொன்னீங்கல்ல பயானில், அந்த துவாவை எனக்கு எழுதித்தாங்க, நான் அதை மனப்பாடம் பண்ணி நான் வாழ்க்கையில் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வரைக்கும் வேறு எந்த இளைஞர்களும் வந்து என்கிட்ட கேட்கல. என்ன தெரியுமா, ஒரு சஹாபி வர்றார், இளைஞர், ஒரு இறக்கி சஹாபி வந்து சொல்லலாம், எனக்கு எந்த பெண்களை பார்த்தாலும் அவங்களோட உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் தோணுது. கெட்ட ஒரு மோசமான எண்ணம் எனக்கு மனசுக்குள்ள வருது. அந்த எண்ணம் எனக்கு வர்றதுனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது சஹாபாக்கெல்லாம் கோவப்படுறாங்க. அனுமதி கொடுக்குறாங்க. சொன்னாங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு, நீ பார்க்கக்கூடிய அந்த பெண் உன்னுடைய தாயாக இருந்தால் உனக்கு அந்த எண்ணம் வருமா? அல்லது உன்னுடைய சகோதரியாக இருந்தால், கூட பிறந்த பிறப்பாக இருந்தால் அந்த எண்ணம் உனக்கு வருமா? நீ அந்த மாதிரி தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு பெண்களையும் பார்க்கும் பொழுது தன்னுடைய தாயையும் சகோதரியையும் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துஆ ஒன்று சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி தம்பி, அல்லாஹும் மக்ஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, ஒத்தஹிர் கல்பி என்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவாயாக, ஒத்தஹிர் கல்பி என்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவாயாக, வஹஸ்ஸின் ஃபர்ஜி என்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பாயாக அப்படின்ற துவாவை நீ ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அந்த எண்ணமே வராதுன்னு சொன்னோம். பொதுவாகவே இளைஞர்கள் மாத்திரமல்ல, பெரியவங்களுக்குமே அந்த எண்ணம் செயல கெட்ட ஹராமான சிந்தனை வர்றது உண்டு. இதுல இருந்து தவிர்த்தவங்க யாரும் கிடையாது. முற்றும் சொல்ல ஞானிகள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஞானிகளுக்கு கூட இந்த மாதிரி கெட்ட சிந்தனைகள் வந்ததாக நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், பழித்து பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த கெட்ட ஹராமான சிந்தனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஆயுசு ரொம்ப கம்மி. அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்ட இந்த துஆவை அவர்கள் ஓதி வரும் காலங்களில் அவர்களுக்கு அந்த சிந்தனையே வராது. அடுத்த பெண்ணை பார்த்தா கெட்ட எண்ணமே வராது. அன்பிற்குரிய பெருமக்களே, நாம் பரக்கத்தான அதிகமான ஆயுளோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவை நம்முடைய நினைவில் வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னொரு விஷயம், நீங்கள் அதிகமான ஆயுள் காலங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களிடத்துல நல்ல உபகாரமா நடந்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. நம்ம இந்த தலைப்புல பேசாத வாரமே கிடையாது. ஒரு வருஷத்துல 52 வாரம் வெள்ளிக்கிழமை வருதுன்னு சொன்னா இதுல குறைஞ்சது ஒரு 25 வாரமாவது இந்த தலைப்பை நம்ம பேசுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா உறவுகளுடைய மேம்பாடு அந்த அளவுக்கு முக்கியத்துவம். ஆயுட்காலங்களை அதிகப்படுத்தக்கூடியது உறவுகளை நாம் நெருங்கி அவர்களோடு அன்போடு பண்போடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆயுள் காலங்களை அதிகமாகும். அப்படி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா துஆவையும் அங்கீகரிப்பான். ஒரு சம்பவம் நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் நடந்த சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்துல நான் இன்னைக்கு துஆ செய்ய போய் இந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிடுவான். ஆனா யாரெல்லாம் உறவை பேரி நடக்காத, உறவுகளோடு சண்டை சத்துரவோடு இருக்கக்கூடிய, உறவுகளோடு பேசாமல் இருக்கக்கூடியவங்கள்ட்ட
அல்லாஹ் அவங்க இருந்தாங்கன்னு சொன்ன இந்த சபையில இந்த துவா கபூல் ஆகாது. அப்படி யாராவது இருந்தா தயவு செய்து இந்த வெளியில போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் மூசா நபியோடைய காலத்தில் நடந்துச்சு. நம்ம இந்த ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்லுவோம். அதுல இருந்து ஒரே ஒரு சஹாபி எதிர்த்து வெளியில போயிட்டார். ஒரே ஒரு சஹாபி. ஏன்? அவர் சிறிய தாயார், 2 பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போனாரு, மன்னிப்பு கேட்டாரு, பேசினாரு, வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் என்னுடைய சிறிய தாயார்கிட்ட பேசாமல் இருந்தேன், அதுக்கு என்னுடைய காரணம் இல்லை, அவங்க தான் என்ன தப்பாக வழங்கிக்கிட்டு இருந்தாங்க, நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, உட்காந்துறாங்க, துவா செய்யாங்க, துவா கபூல் ஆகுது. அவ்வளோ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1,20,000 இருக்கிறாங்க. 1,24,000 பேர்களுக்கும் அதிகமான சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரே ஒருத்தர் தான் போனார். உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே அந்த கூட்டம் வெறுத்து வாழ்ந்தது. இன்னைக்கு இந்த சபையில சும்மா ஒரு பேச்சு சொல்லுவோம், சும்மா ஒரு பேச்சு. இதுல யாராவது உறவு முறைகள் துண்டிச்சவங்க, உறவுகளோட பேசாதவங்க, தாய் தகப்பனோட உறவு முடிச்சவங்க அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படி சொன்னோம்னு சொன்னா எத்தனை பேர் போக முடியுமா? நான் அதில் இருக்குகின்றேன் என்று ஒருவர் சொல்லுவது அவருடைய உள்ளத்தில் அதை உறுத்தக்கூடிய செயலாக இருப்பதை நாம் உணர முடிகின்றது. இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு சொல்லாதவங்க நிறைய பேர் கொண்டிருக்கிறோம், நிறைய பேர் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பெருமக்களே, உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையும் பரக்கத்தாகும், வாழ்நாளும் பரக்கத்தாகும். பிர்ருல் வாலிதை, பெற்றோர்களுடன் உபகாரமாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த செயலும் உங்களுடைய வாழ்க்கையை அபிவிருத்தியாக்கும், வாழ்நாளையும் அபிவிருத்தியாக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கையை அபிவிருத்தின்னா என்னங்க? கஷ்டமில்லாத வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை, அதுதான் வாழ்நாளை அபிவிருத்தியாக்கும். என் அன்பான பெருமக்களே, பெற்றோர்களுடன் உபகாரமாக நடந்து கொள்வது. அதுக்கடுத்து ஒரு சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் அந்த பரக்கத்தான வாழ்க்கையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு விட்டால் பெற்றோர்கள், உறவுகள், சாலிஹான அமல்கள். இன்னொன்று சொன்னாங்க, இஸ்திக்ஃபார். அவருடைய வாழ்க்கையில் அவர் அதிகமாக இஸ்திக்ஃபார் ஒருவர் செய்தார் சொன்னா அவருடைய வாழ்க்கையில் விஸ்தீரணம், பரக்கத், வாழ்நாளிலும் விஸ்தீரணம், பரக்கத். இஸ்திக்ஃபார் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்ச உடனே இஸ்திக்ஃபார் சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தையை சொல்லுவாங்க. இஸ்திக்ஃபார் சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தையை செய்வாங்க, அடுத்த செயல்பாடை செய்வாங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு எங்களுடைய ஷேக்னா சொல்லுவாங்க, குறைஞ்சது ஒரு சாதாரண மனுஷன் நம்ம பாவமே செய்யறது இல்லைன்னு மனசுல நினைக்கக்கூடிய மனுஷன் கூட 500 இஸ்திக்ஃபார் செய்யணுமா? 500 இஸ்திக்ஃபார். வாழ்நாளில் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்ய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அதிகப்படுத்துவான், வாழ்நாளை அதிகப்படுத்துவான். அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்ம கையில கொடுத்திருக்கிறான். அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை நாம தான் ஏற்படுத்திக்கிறோம். சிந்தனைகளை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய சிந்தனையை நம்முடைய மூளைக்கு கொண்டுட்டு வந்துடணும். நம்முடைய சிந்தனையும் உயிர் நாடி துடிப்பு எல்லாமே எதுவா இருக்கணும்? அல்லாஹ்வா தான் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, அப்படி ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்யறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி ஷபை பராத்தினுடைய இரவு. அன்றைய இரவுல இன்ஷா அல்லாஹ் சிறப்பான பயான் சொற்பொழிவு நடைபெறும். 27 அந்த ஷாபான் 17 இரவினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், விவரமாக விளக்கமாக சில விஷயங்களை சொல்லுவோம். அந்த இடவில் நம்ம கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகளை சொல்லுவோம். சமீப காலமாக இந்த மாதிரி சீசன் வந்துருச்சுன்னு வைங்கிறேன்,
எது இந்த பராத் இரவு, இந்த மேராஜ் இரவு, இந்த ஆஷுரா நோன்பு இதெல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த வஹாபிகளுக்கு ஒரு விதமான உள்ளுக்குள்ள ஒரு இது வந்துடும். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஜதுப்பு வந்துடும் நினைக்கிறேன். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அப்போ அதெல்லாம் வந்து சபை பராத் என்பது ஆதாரம் இல்லை, அதை நம்ம வந்து கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, இது கொண்டாட்டம் இல்லை. சபை பராத் இரவுக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுவாங்கன்னு சொன்னோம், புது ட்ரெஸ் போட்டுவாங்க, எல்லாருக்கும் அன்னைக்கு சிறப்பான இது இருக்குது அப்படின்னு என்ன செய்யறது, அழைக்கிறது. ஒரு சொற்பொழிவு நடத்துறதுனால ஒரு தவறும் இல்லை. நல்ல விஷயங்களை எல்லா நாளும் சொற்பொழிவு இருக்குது. நீங்கள் நைட்டு வாங்கன்னா உட்காந்துங்களா, ஒரு வேலை என்ன கொடுத்தாலும் பயன் பண்ணிகிட்டே இருப்பார் சொல்லிட்டு போயிருவீங்களா இல்லையா? இன்னைக்கு பராத் இரவு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கன்னா உட்காருவீங்க, மேராஜ் இரவு கொஞ்சம் நேரம் பயான் கேளுங்கன்னா பயான் கேட்பீங்க, அவ்வளோதானே. பராத் இரவுல சூமு லைலஹா கூமு லைலஹா வசூமு யௌமஹா, இரவுல நின்று நீங்கள் வணங்குங்கள், கூமு லைலஹா வசூமு யௌமஹா, பகல்ல நோன்பு வைங்க. இது நபிஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்த ஹதீஸ். இதைத்தான் சொல்ல போகிறோம். நோன்பு இல்லைங்க, நோன்பு வைக்கிறதுனா நீங்கள் போங்க. நோன்பு வைக்கிறது பாவமா? நோன்பு வைக்கிறது பாவமா? நோன்பு வைக்கிறது நன்மை தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலங்களில் அதிகமாக நோன்பு வச்சது மாதிரி ஷாபானுடைய மாதங்களிலும் அதிகமாக நோன்பு வச்சுருக்கிறாங்க. இது ஆதாரப்பூர்வமாக ஆயிஷா இல்லையா? இதை பார்த்த சஹாபாக்களும் அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறாங்க. கூமு லைலஹா சூமு யௌமஹான்னு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் சொல்லப்பட்ட ஹதீஸ். அது எப்போ சொன்னாங்க? இதோ பக்கத்திலே இருக்குது. என்னது? குத்துபா கிதாபு. அந்த குத்துபா கிதாப்லேயே அதான் இருக்குது. ஷாபான் மாசத்தினுடைய பாதியதோ வந்துட்டு சொன்னா நீங்க இரவுல நின்று வணங்குங்க, பகல்ல என்ன செய்யுங்க, நோன்பு வைங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஹதீஸை ஓதி தான் குத்துபா ஓதுறோம் இல்லையா? அதை ஓதி தானே குத்துபா ஓதுறோம். அப்ப அந்த ஹதீஸை நீங்க நம்பலே சொன்னா அந்த குத்துபா உங்களுக்கு எப்படி போகும்? அந்த ஹதீஸை நீங்க நம்பல, உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை, அப்படிலாம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றீங்க. அப்போ அதை ஓதி தான் நம்ம என்ன செஞ்சிடும், குத்துபா ஓதுறோம்னு சொன்னால், அப்போ அதை நம்பலேன்னு சொன்னால் அந்த குத்துபா எப்படி நமக்கு கூடும் அப்படிங்கிறத முதல் நினைவு வச்சுருக்குங்க. பராத்துடைய இரவு நம்ம சொல்லக்கூடக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அல்லாஹ் தஆலா நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ சொல்ல போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தவற விட்டு விடாமல் அன்றைய இரவு நம்ம பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுடைய குருவை கொண்டு பயானோட முடிஞ்சு. அன்னைக்கு நிறைய திக்ர் செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், ஸலவாத் ஓதணும். இதெல்லாம் பாவமான காரியம். இதெல்லாம் யாருக்கு? வஹாபிகளுக்கு திக்ர் செய்கிறதும், இஸ்திக்ஃபார் செய்கிறதும், ஸலவாத் ஓதுறதும், தஸ்பீஹ் நஃபில் தொழுகிறதும் பாவமான காரியம். அது செய்யக்கூடாது. அது ஏன் இந்த நேரம் மட்டும் செய்யறீங்கன்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான், நியாயமான கேள்வி தான். எல்லா நாளையும் நம்ம செய்யறது இல்லையே. ஏதாவது ஒரு இரவு குறிப்பிட்டு சொன்னா தானே நம்ம செய்வோம். சரி, இந்த இரவுல பிறக்கத்தான் நன்மை இருக்கு போல் சொல்லிட்டு செய்வோம். அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை தரட்டும். நம்ம பள்ளியில் அல்லாஹ்வுடைய குருவை கொண்டு செஞ்சிடறோம், பயானோட முடிச்சுக்கிறோம். முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் என்ன செய்யறோம், எல்லாருமே திக்ர் செய்கிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம், அதிகமாக ஸலவாத் ஓதுறோம், இதை தஸ்பீஹ் நஃபில் தொழுகிறோம். அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை தருவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.